ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுக்க போறோம். சோ ரேட்டிங் சாக்லேட் வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான் டைரி மில்க் தான். சோ டைரி மில்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரி மில்க் சுத்தமா பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இனிப்பு அதிகமா இருக்கும். இந்த சாக்லேட்டை வந்து லவ்வர்ஸ்க்காகவே மாத்திட்டாங்க. சோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரி மில்க் பிடிக்காது. சோ ஐ கிவ் யூ 3 ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்கேட். சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே எடிஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்கேட்ல விடுறாங்க. பட் கிட்கேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரான ஒரு சாக்லேட். சோ ஐ கிவ் யூ 4.5 ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் மஞ்ச். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சாக்லேட்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்மியான ரேட்டுக்கு நமக்கு ஒரு பெரிய பாரா வந்து கொடுத்துருவாங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். சோ ஐ கிவ் யூ 5/5. ஏன்னா மஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கிறவங்களாலையும் வாங்கி சாப்பிட முடியும். இந்த டைரி மில்க் இல்ல கிட்கேட் மாதிரி அதிக காசு இருந்தா தான் வாங்க முடியும் அப்படின்றவே கிடையாது. ஒரு 5 ரூபா இருந்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய சாக்லேட்டா வாங்கிடலாம். சோ மஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார்ஸ் தான். அடுத்து 5 ஸ்டார்னு சொல்லி 5 ஸ்டாரே வந்துருச்சு. சோ 5 ஸ்டார்ஸ்க்கு நான் கொடுக்குற ஸ்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் தான். ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கேரமல் வந்து அதிகமா இருக்கும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பல்லுல எல்லாம் போய் ஒட்டிக்கும். நீங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய் ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்க்கு. சோ பர்க்கும் மஞ்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் பர்க்கை விட மஞ்சுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா மஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மஞ்சோட டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ பர்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவு பிடிக்காது. பட் மோரார்லெஸ் ரெண்டு ஒண்ணுதான். சோ பர்க்குக்கு நான் கொடுக்குற ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காத ஒரு சாக்லேட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னா கிண்டர் ஜாய். சோ இந்த கிண்டர் ஜாய்க்கு நான் எவ்வளவு ரேட்டிங் கொடுக்க போறேன் அப்படின்னா 2 ஸ்டார்ஸ் தான். ஏன் வந்து 2 ஸ்டார்ஸ் சொல்றேன்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சாக்லேட்டே கிடையாது. அந்த பொம்மைக்காக தான் எல்லாருமே வாங்குறாங்க. சாக்லேட் வைஸ் பார்த்தா கூட எனக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு காசு கொடுத்து 2 முட்டையை வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ கிவ் கிண்டர் ஜாய்க்கு 2 ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெம்ஸ் பிக்கல்ல பிங் பிங். சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 4 ஸ்டார்ஸ் தரேன். ஏன்னா இந்த சாக்லேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட் நல்லா இருந்தாலும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார்ஸ் தரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்கி பார். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்கி பார் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நபாத்தி இந்த கோட்டட் ஒன். இந்த எந்த சாக்லேட்டுமே தேவையில்ல. ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வேஃபர்ஸ் கிட்ட இருக்கும். சோ வேஃபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் அப்படின்னா நபாத்தி தான். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசியே அடங்கிடும். நபாத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட். சோ அதனால 5/5. சோ நான் சொன்ன ரேட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரேட்டிங் போடணும் ஆசையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பாய் கைஸ்.